ஃபஸ்ட்டு வந்து தாளப்பிதா, ரெண்டாவது ஸ்வரமாதான்னு சொல்லுவாங்க. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ரொம்ப நாட்கள் கழித்து மறுபடியுமாக உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கு. 8வது பகுதி. இந்த பகுதியிலே இசைக்கருவிகளை குறித்தும் கிட்டார், கீபோர்ட் இவைகளை சபைகளில் உபயோகப்படுத்துவது குறித்து இப்பொழுது பேச இருக்கிறோம். நம்முடைய இருக்கிற பாஸ்டர் சாமுவேல் அவர்களை வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேவ கிருபையில், ஆண்டவருடைய கிருபையில், தேவனுடைய பலத்த கிருபையில் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. கடந்த 2 மாதமாக ரொம்ப சிக்கான, ஒரு மாதம் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம், இன்னொரு மாதம் லோ பேக் பெயின். எனக்காக ஜெபம் பண்ணீங்க. இப்போ நான் நல்லா இருக்கேன். உடனே இன்றைக்கி இந்த ஊழியத்தை செஞ்சிட்டோம். ஓகே, குட். இந்த நாளில் என்னென்னலாம் செய்ய போகிறோம், என்னென்னலாம் பேச போகிறோங்கிறத நீங்களே சொல்லுங்களேன் பார்க்கலாம். இந்த நாளில் நான் வேகமாக கடந்து போகிறேன். ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த சேனல், இந்த யூடியூப்னுடைய விஷயங்கள் முடிஞ்சிடும். விசேஷமாக இந்த நாளில் 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று, ஹவு டு மெயின்டெனன்ஸ் அவர் எக்யூப்மெண்ட்ஸ், நம்முடைய இசைக்கருவிகள் மற்றும் ஆடியோ சிஸ்டத்தை பாதுகாக்கிறது எப்படி, நம்பர் 1. ரெண்டாவது, இசைக்கருவிகள் வாசிப்பது வந்து நியர்பை நம்ம வாசிப்போம், ஆனால் சாங்க்கு சப்போர்ட்டடாக, அதாவது கீபோர்ட், கிட்டார் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஒருவேளை எனக்கும் மேலே தெரிஞ்சவங்க நிறைய வித்வான்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் என்னென்னா, ரொம்ப சாங் வந்து காலியாக போகுது. நிறைய சபையில் பார்க்குறப்ப, நிறைய சர்ச்சில் போகிறப்ப சாங் வெறுமனா போகுது. ஒரு குழந்தை நடுக்காட்டில் நின்று அழுதுட்டு இருக்கிற மாதிரி பாட்டு, ஒரு தனியாக இருக்குது ஃபீலிங். கொஞ்சம் சப்போர்ட்டடாக இருக்கணும். நம்ம இத்தனையெல்லாம் பிஏ சிஸ்டமெல்லாம் நல்லா பண்ணி, எல்லா விஷயங்களும் நல்லா செஞ்சு, நல்ல குவாலிட்டி மைக்ஸ் எல்லாம் வாங்கி, கடைசியாக வந்து சாங் வந்து நல்லா இல்லை அப்படின்னா, சாங்க்கு மியூசிக் சப்போர்ட் இல்லைன்னா அந்த ஆடியோவோ மைக் சிஸ்டமோ எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இன்றைக்கி கான்செப்ட் வந்து வர்ஷிப் கான்செப்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இது நம்மளோட கான்செப்ட், நம்ம கான்செப்ட். வர்ஷிப் வந்து இன்றைக்கி நாம் எப்படி பண்ணணும், வர்ஷிப்புக்கு ஒரு கிட்டார், கீபோர்டு வந்து எவ்வளோ பேக்கப் கொடுக்கணும் அப்படிங்கிற குறித்து நான் பேசினேன். ஏன்னா ஐ எம் நாட் ஒன்லி ஆடியோ ஆப்ரேட்டர் ஆர் ஆடியோ இன்ஜினியர், நான் வந்து ஃபஸ்ட்டு மியூசிஷியன். நான் ஒரு பேஸ் கிட்டாரிஸ்ட் இன் ஸ்டுடியோ. ஆகையினால நான் அந்த மியூசிக்கில் என்னென்ன பேக்கப் பண்ணுவாங்கிறத நான் பேசிக்லேருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக சொல்லுங்கள் பாஸ். நிச்சயமாக. ப்ரைஸ் காட். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாங் பாடுறப்ப, சாங் பாடுறவங்களும் ஒரு மியூசிஷியன் தான், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மியூசிக் தெரியாதவங்கள ஃபஸ்ட்டு சபையில் பாடுவதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. இது நான் சொல்கிற சில விஷயங்கள் நிறைய பேர் எதிர்ப்பில் சொல்கிறீங்க. மியூசிக் தெரியாமல், கீபோர்டு டச்சப் இல்லாத மக்களை நீங்கள் வந்து ஸ்டேஜில் ஏற்றுனீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருடைய பாட்டும் மொத்த ஆராதனையுமே ஒரு வேளை கவலைக்கிடமாக போய்விடும். ஆகையினால இதை திறந்த மனப்பான்மையோடு ஏற்றுக்கணும். அப்படின்னா நான் யாரும் பாட வேண்டாம்னு சொல்லலை. யாராவது ஸ்டேஜில் பாடுறாங்க, சர்ச்சில் பாடுறாங்கன்னா, அவங்க ஏற்கனவே பழமொழி சொல்ல மாதிரி அறையில் ஆடாமல் அம்பலத்தில் என்ன செய்ய முடியாது, ஆட முடியாது. ஆகையினால சனிக்கிழமை ஈவினிங் ஒரு ப்ராக்டிஸ் வைங்க. அவங்க வாய்ஸு, வோக்கல் கார்டு பாருங்கள். அவங்க பாடுறது வந்து சி மைனர்னால் சி மைனரில் அவங்க நோட் ஏறுதான்னு பாருங்கள். எஃப் மைனர்னால் உடனே ஸ்டெப்பப் பண்ணுங்கள். சி மைனர்லேருந்து எஃப் மைனருக்கு நீங்கள் உடனே ஒரு கார்டு கொடுங்க. உடனே அதுக்கு அவங்க சுவிட்ச் ஓவர் ஆகிறாங்களான்னு பார்க்கணும். இப்படியெல்லாம் அவங்க ஸ்டெபிளைஸ் ஆனாங்கன்னா தான் சாங்ஸ் வந்து ஸ்கேல் மாற்றி பாடுறப்போ அந்த ஸ்கேல் வர முடியும். சில பேர் ஒரே ராகத்தில் தான் பாடிட்டுருப்பாங்க, ஒரே வாய்ஸாக வந்துட்டுருக்கோம். நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பாடல் பதவி கொடுக்காம வேறு பதவி நீங்கள் கொடுக்கலாம். சபையில் வேறு ஊழியங்கள் இருக்கும், வேத வாசிப்பு, படிக்கிறது, பிரசங்கம் பண்ணுறது, இல்லைன்னா ஆலோசனை, மற்ற காரியங்கள் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா சபையில் ஆராதனை கெடுக்கிற, இப்போ 7-8 பேர் நல்லா பாடுறப்போ ஒருத்தர் மாத்திரம் அபஸ்வரத்தில் பாடக்கூடாது. ஏன்னா எங்கள் சர்ச்சில் வசனத்தில் அதை நான் போட்டிருக்கிறேன், ப்ளே ஸ்கில்ஃபுல்லி த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வித் சவுட் ஆஃப் ஜாய். ஆராதனையில் இசைக்கருவியில் நேர்த்தியாய் வாசிக்கிறவங்கள தான் தாவீது வச்சுருந்தார். ஆகையினால நேர்த்தியாய் வாசிக்கிறவங்களும் மாத்திரமல்ல, நேர்த்தியாய் பாடணும்.
நேர்த்தியாக ஒருத்தர் பாடலினா அவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் யாரும் வாசிக்க முடியாது. இப்போ 3 விஷயம் பாடுறவங்க வந்து இதை நோட் பண்ணிக்கலாம். இது இந்த யூடியூப்பில் இந்த 10வது பார்ட் வந்து மிக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இது நிறைய பேருக்கு ரீச் ஆகும் நான் நினைக்கிறேன், தேவகிருபையில். கண்டிப்பாக இது அநேக சபைகளை உயிர்ப்பிக்கும் இந்த சேனல். இது பார்த்தீங்கன்னா ஒன்று தாளப்பிதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பா, ஒரு குடும்பத்துக்கு அப்பா யார் அப்படிங்கிற போல் ஒரு பாட்டுக்கு அப்பா யாருன்னா தாளம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 1 2 3 இது. ஸோ இதெல்லாம் வந்து உலகத்தில் அவங்க பேசிக்கிற வார்த்தை, ஸ்டுடியோவில் சினிமாலெல்லாம் பேசிக்கிற வார்த்தை. அதனால் நான் அங்கேருந்து கொஞ்சம் வந்ததுனாலேயும் நான் பேசுகிறேன். ஸ்வரமாக தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு தாளம் இருக்கணும் பாட்டில், 2வது ராகம் இருக்கணும். இந்த 2ம் இருந்துட்டால் அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா உச்சரிப்பு, ப்ரொனன்சியேஷன். அதை தான் இனிமைன்னு சொல்லுவாங்க. 1 தாளம், 2வது ராகம், 3வது உச்சரிப்பு. நீங்கள் தாளம் சரியாக டைமுக்கு பாடுறீங்க, ஸ்வரம் கரெக்டாக இருக்குது, ஸ்கேல் கரெக்டாக இருக்குது, ஆனால் உச்சரிப்பு நீங்கள் அழகாக இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பாட்டை ப்ரெசன்டேஷன் பண்ண முடியாது. இப்போ ஹேமா ஜாலியாக பிருகாமெல்லாம் பாடுறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கண்ணாடி பாத்திரத்தை வந்து நம்ம தூக்கி எறிஞ்சிடும், அங்கே போய் அந்த பாட்டு உடஞ்சி போயிடும். ஆனால் அவங்க அப்படியே மொல்லமாக இறக்கி வைப்பாங்க கீழே, அப்படியே ஒரு வாந்தி பண்ணுறது போல் வாயை திறப்பாங்க. அவங்க பாட்டு பாடுறப்ப ஹேமாஜான் அவங்க டேக்கெல்லாம் எடுக்கிறப்ப நான் பார்த்துருக்குறேன். ஆன்னு சொல்லி ஆங்கிற வார்த்தை பாடுறப்ப ஆண் ஃபுல்லாகவே வாயை திறந்து பாடுவாங்க. நிறைய பேர் இன்றைக்கி வந்து பல்ல கடிச்சிட்டெல்லாம் பாட்டு பாடுறாங்க, லேசாக பாடுறாங்க. உங்களுக்கு மைக்கில் அந்த சவுண்ட் வந்து ப்ராப்பராக போகாது. ஸோ நீங்கள் பாடும்போது நம்முடைய அடி வயிற்றுலேருந்து பாடணும். நம்முடைய நாபி கமலத்தை திறந்து நம்முடைய உள்ளிருந்து நீங்கள் பாட்டு பாடணும். நம்முடைய நெஞ்சார நம்ம ஆண்டவரை பாடுறவங்கெல்லாம் சூப்பராக பாடுறாங்க. நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம இன்னும் உயிரை கொடுத்து பாட்டு பாடுறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பாடுறப்ப ஜீவனே இல்லாமல் பாடுவாங்க. அந்த ஜி மேஜர் ஸ்கேலில் ஜியே இருக்காது, ஜீவனே இருக்காது. அப்படி பாடாதீங்க. ஏதோ வெளியே உதட்டளவில் வந்து பாடினீங்கன்னா இந்த மைக்கு வந்து ஒன்றும் வேலையே செய்யாது. இது கோடி ரூபா மைக்காக இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இது எத்தனை ரூபாய் மைக்காக இருந்தாலும் நீங்கள் பாடுறதை வச்சு தான் இந்த மைக்கு கஸ் பண்ணி எல்லாம் கால்குலேஷன் பண்ணி எல்லாம் அவுட்புட் வரும். ஸோ பாடுகிறவர்களும் பிரசங்கம் பண்ணுறவங்களும் அதை 100% டெலிவர் வந்து உங்கள் வாயிலிருந்து கரெக்டாக 100% கொடுக்கணும். அந்த சிக்னல் கொடுக்கணும். அந்த மேனுவல் சிக்னல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் மைக் வந்து கம்பல்சரி வேலை செய்யும். இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ரெக்கார்டிங்க்கு நிறைய ஒர்க் பண்ணி 2-3 செட்டப்ஸ் மாதிரி தான் இந்த செட்டப்ஸ் வந்திருக்கும். ஸோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 விஷயத்தை பாடல்கள் மறந்துக்கூடாது. 1 ஸ்வரம், ராகம் இல்லாமல் தாளம் கிடையாது. ஸோ ஸ்வரம் வேணும், 2வது தாளம் வேணும், 3வது உச்சரிப்பு வேணும். இந்த 3ல் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ அதில் வளர்ந்துருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாட்டு சொல்லிக் கொடுக்குறவங்க நிறைய பேர் இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் கீபோர்ட் கிளாஸுக்கு, கிட்டார் கிளாஸ் போவாங்க. ஆனால் பாட்டு கிளாஸுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா இவரும் பாடுறாரு, அவரும் பாடுறாரு, அந்த பிரதர் நல்லா பாடுறாரு, இந்த சிஸ்டர் நல்லா பாடுறாங்க, இந்த குழந்தை நல்லா பாடுது, எல்லாருமே நல்லா பாடுறேன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நான் கன்ஃபியூஸ் ஆகும், யார் இதில் நல்லா பாடுவாங்க அப்படின்னு. இப்போ ஆண்டர் அப்படி தாளந்துகளோ வரங்களோ அப்படி கொடுக்கறது கிடையாது. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்கிற சக்தி, ஒருத்தனுக்கு ஆவியில் பகுத்தறிகிற சக்தி, இன்னொருத்தர் பேய்களை துரத்துகிற சக்தி, பிரித்து தான் கொடுத்துருக்காரு. பாஸ்டர் விமலுக்கு 9 வரங்களும் கொடுத்துருக்காரா அப்படின்னா நான் யோசிப்பேன். நான் 9ல் வந்து ஆண்டர் ஒரு வேளை கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்னொருத்தருக்கு என்ன கொடுத்துருக்கார் அவருக்கு பார்க்கணும், இன்னொருத்தருக்கு பார்க்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற வரங்களை பாருங்கள். ஆகையினால எல்லாரும் பாட வேண்டிய கட்டாயம் இல்லை, எல்லாரும் கிட்டார் வாசிச்சாகணுங்கிற கட்டாயம் கிடையாது. இப்போ என் பொண்ணு இருக்கிறா, அவங்களுக்கு பாட்டு வராது, இப்போ 12th படிக்கிறா. என் பாஸ்டர் பொண்ணு நான் இந்த மாதிரி மியூசிக் லைனில் இருக்கிறவங்க அவங்கள பாட வச்சு ப்ரெஷ்அப் பண்ணி போட்டு வெள்ளரி பழத்தை புழிஞ்சு எடுக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. போகிற பக்கம் பூரா கேட்பாங்க, உங்கள் மனைவி பாடுவாங்களா, உங்கள் பொண்ணு பாடுவாங்களா. நான் சொல்ல அவங்களுக்கு பாட தெரியாது, வராது. ஏன்னா அவங்களுக்கு உண்டான வரங்கள் கிருபைகள் வேறு. அவங்க பார்ட்டில் கரெக்டாக இருக்காங்க, 100% அவங்க கரெக்டாக இருக்காங்க. ஆகையினால ப்ராக்டிஸ், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தயவுசெய்து கிளாஸுக்கு போங்க, படிச்சுட்டு வந்து ரெண்டரிங் பண்ணுங்கள். எல்லாவற்றிற்கு மேலே மிக முக்கிய பிரதானமானது ஆராதனையில் பாட்டு பாடுவது. நம் மூலமாக டிஸ்நோட் வரக்கூடாது, அபஸ்வரம் வரக்கூடாது, ஃப்ளாட் நோட் வரக்கூடாது. பாட்டை விட்டு வெளியே போய் பாடிட்டு மறுபடியும் வருவாங்க, உள்ளே வருவாங்க, பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க, நம்மளோடே வருவாங்க.
அப்புறம் சர்ன்னு இன்னொரு ட்ராக் ரயில் போயிட்டு இன்னும் நம்ம மறுபடியும் மெயின் ட்ராக் வர்றது மாதிரி வருவாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிற வேலை கீபோர்டு வாசிக்கிறதுக்கு தான் சாரும். கீபோர்டு வாசிக்கிறவங்க தான் அவங்க பாடுறாங்களா இல்லைங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என்கரேஜ் பண்ணுறேன், உங்களை நான் எக்யூப் பண்ணுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், செக் பண்ணிக்கங்க. நம்ம யாரிலும் வீக்கானவங்க நம்ம இடத்துல யாருமே வந்து வீக்கானவங்கள இப்போ ஞானம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இருக்கிற தெரிஞ்சதை நம்ம பாடுறோம், தெரிஞ்சதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு வர்ஷிப் லீடரும் கண்டிப்பாக ஒரு பாடல் ஆசிரியரை வச்சு பாட்டு கற்றுக்கணும். கம்பல்சரி ஒரு பாட்டை வந்து நம்ம தனிமையில் பாடி ரெக்கார்டிங் பண்ணி கேட்கணும். கேட்டு நான் எங்கே தப்பு பண்ணுறேன், நான் பாடுறப்பவே என் தப்பு என்னங்கிறத நான் பாடிட்டு இருக்கப்பவே நான் திருத்திக்கணும். எனக்கு தெரிய வரணும். நான் பாடுற தப்பு எனக்கு தெரியலனா அந்த பாட்டு தவறோடவே வெளியே மைக் செட்டில் போயிட்டுருக்கும். அதனாலே இன்றைக்கும் நிறைய ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்கெல்லாம் வந்து கேஸ் நிறையா கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த சர்ச்சில் அவங்க கத்து தாங்க முடியறதில்ல. அது தானாக கத்துன பரவாயில்ல, மைக் வேறு போட்டுக்கிறாங்க. மைக் போட்டால் ரோட்டில் போகிறவங்கெல்லாம் கேட்பாங்க, வெளியெல்லாம் கேட்கும். ஸோ மைக் செட்டு யூஸ் பண்ணுறப்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பாடுறது கத்தருக்கு தெரிஞ்சால் சரி. ஒரு வேளை உங்களை பாட வேண்டாம்னு சொல்ல, ஒரு வேளை எனக்கு பாட்டு வரலைன்னா நான் பாடக்கூடாதா பிரதர்ன்னு சொல்லி அடுத்து கமெண்டில் கேட்பீங்க. தாராளமாக பாடலாம், ஆனால் மைக் செட் போடக்கூடாது. நீங்கள் மாத்திரம் என்ன செய்யுங்க, உங்கள் குடும்ப ஜெபத்தில் மற்ற காரியத்தில் பாடணும். ஆனால் மைக் செட் போட்டு 100 பேர் 1000 பேர்த்துக்கு நீங்கள் கேட்கும்போது நீங்கள் யூ ஷுட் பெர்ஃபார்ம் யுவர் செல்ஃப். நீங்கள் கம்பல்சரி க்ளீனாக தான் பாடி ஆகணும். ஏனென்றால் ரோட்டில் போகிறவங்களாம் நம்மை விட ஒரு இசை மேதை இருப்பான், நம்மை விட பாட்டு தெரிஞ்சுங்க இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் அந்த கூட்டத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க என்னடா ஏசாமி கும்பிடுன்னு சொல்கிறாங்க, இப்படி தப்பாக அசிங்கமாக பாடுறாங்களே, ஃப்ளாட்டில் பாடுறாங்களே, ஃப்ளாட்டாக வாசிக்கிறாங்களே, கிட்டாரில் டிஸ்நோட்டெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறை கண்டுபிடிச்சி நம்ம ஆண்டவராகி தெய்வத்தை தூசிப்பாங்க. ஞானம் இல்லாத கடவுள்னு சொல்லி நம்ம ஆண்டவரை பேசுவாங்க. இதற்கு நீங்கள் இடம் கொடுத்துடவே கூடாது. கிட்டாரோ கீபோர்டோ அந்த ஸ்கேல் இருக்கிற நோட்டு தான் வாசிக்கணும். ஏதோ நல்லா வாசிக்கிறேன், ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி தப்பாக வாசிக்கக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் கீபோர்டு வாசிக்காமல் கிட்டார் வாசிக்காமல் பாட்டு பாடாமல் இருக்கிறது ரொம்ப பிரமாதமான காரியம். ஓகே, அடுத்த செக்மெண்ட். இப்போ இந்த ட்ரெண்ட் செட்டர்ஸ்லாம் இருக்காங்க, சில டாப் லெவல் சிங்கர்ஸ்லாம் நம்ம கிறிஸ்டியன் வேர்ல்டில். இவங்கெல்லாம் பாடுற பாடல்களை வச்சு அதை போட்டு கேட்டு பழகி அதை அப்படியே வந்து நம்ம சபையில் நம்ம பண்ணலாம். நீங்கள் எது பண்ணினீங்கனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் தனியாக சோலோவாக ஃபோனில் நம்ம ஆண்டு இருக்க கையில் ஃபோன் கொடுத்துங்க, ரெக்கார்டிங் பண்ணுங்கள். ரெக்கார்டிங் பண்ணி நீங்களே கேளுங்க. நீங்கள் பாடி வாச்சது ரெக்கார்டிங் பண்ணி நீங்களே கேட்க முடியல, அசிங்கமாக இருக்குன்னா அதை எப்படி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? எப்படி அதை வெளியே யூடியூப்பில் மற்றது பண்ணுவீங்க? நான் பாடினது எனக்கே நல்லா இல்லைன்னு தெரியுது, அதை எப்படி நான் வெளியே கொண்டு போய் சேர்த்த முடியும்? ஸோ நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்று ஆகணும். பைபிளில் பவுல் அப்போஸ்தலன் சொன்னது மாதிரி நம்ம க்ளீனாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கண்ணாடி முன்னாடி போய் நின்னா தான் கரெக்ஷன்ஸ் தெரியும். கரெக்ஷன் பண்ண வேண்டிய இடம் பைபிள். ஆகையினால நீங்கள் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இந்த ஆடியோ சிஸ்டமில் வந்து செல்ஃபோனில் வந்து ஆடியோ ரெக்கார்டரை போட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி 100% ஓகே வந்த அப்புறம் அதை நீங்கள் அதே மாதிரி வெளியே பண்ணலாம். நான் ஆவிக்குரிய வட்டாரங்களில் நான் ஆரம்பத்தில் வளரும்போது நான் ஒரு சபையில் வர்ஷிப் லீடராக தான் என்னுடைய கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஊழியம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த வர்ஷிப் லீடராக இருந்த சமயத்தில் நான் வர்ஷிப் பண்ணும்போது எனக்கு பேசிக்காக ஒரு இசையும் தெரியாது. கீபோர்டு மாத்திரம் அப்போது அந்த சமயத்தில் தெரியும். நோட்ஸு நீங்கள் சொன்னபடி அந்த நோட்ஸ் தெரியும். அந்த நோட்டில் பாட எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருந்தார். பாடும்பொழுது அதை பார்த்துட்டு இன்னொரு வாலிபர் என்ன பண்ணார், ஏன் நாங்கள் பாட மாட்டோமே, எனக்கு கொடுங்க, எனக்கு ஒரு நாள் வர்ஷிப் கொடுங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது என்னுடைய பாஸ்டர் வந்து என்னுடைய சீனியர் பாஸ்டர் என்ன பண்ணார், சரி அவங்கள வர்ஷிப்புக்கு ஒரு நாள் ஒரு சண்டேயில் விட்டார். அவர் வந்து மேலே நின்றுட்டு பார்த்தீங்கன்னா அவரால் சுத்தமாகவே பாட முடியல. நின்றுட்டு அவரால் பாடணும்னு நினச்சி பாடுறாரு, ஆனால் பாட முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் சொன்னது தான். அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆட முடியாது. ஒரு வாரம் பூரா ஆண்டவரை துதித்து ஆராதித்துட்டே இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமையில் நிச்சயமாக வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் பழகாமல் அந்த வாய்ஸை நம்ம எடுக்க முடியாமல் திடீர்னு ஏறும் பொழுது, போட்டிக்காக ஏறும் பொழுது நிச்சயமாக அது செய்ய முடியாதுங்கிறத அன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க. ரொம்ப நல்ல டிப்ஸ். இன்னும் துதி ஆராதனையில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, எது அல்லது அதை எப்படி இன்னும் பெட்டராக பண்ணலாம், ஆவியானவர் நடத்துகிறாரு, ஆனால் அவங்க எப்படி தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது அடிப்படையில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல.
வர்ஷிப் இது ஒரு பெரிய செக்மெண்ட். இது முதல்ல நான் 3 விஷயத்தை சொல்லிடுறேன். ஒன்று தனி மனித ஆராதனை, அடுத்தது குடும்ப வழிபாடு, 3வது கேதரிங் சர்வீஸ். அதாவது 100 பேர், 10 பேர், 50 பேர், 500 பேர், 1,00,000 பேர், அப்படி கேதரிங் சர்வீஸ். ஆகையினால இன்றைக்கி இந்த ஒருத்தர் பாடுறது அவங்க என்ன வேணால் பாடிக்கலாம். அவங்க வீட்டில் அவங்க பெட்ரூமில் பாடுவாங்க, அவங்க பாத்ரூமில் பாடுவாங்க, என்ன வேணால் அவங்க பாடிக்கலாம், அது பண்ணிக்கலாம். ஆனால் குடும்ப ஆராதனைங்கிறப்ப நீங்கள் அந்த பாடல்கள் நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அது ஒவ்வொருத்தருக்கு சிலருக்கு அந்த குடும்ப ஆராதனையில் பாட்டு போடுறாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க செல்ஃபாக அவங்க என்னமோ க்ரியேட் பண்ணிக்கிறாங்க, அது ஓகே. இதெல்லாம் பக்திக்குரிய சமாச்சாரம். இப்போ அடுத்தது தனி மனித வர்ஷிப். அது இப்போ அப்கிரேட் ஆகி இப்போ ஆராதனையாக 100 பேருக்கு ஒரு சர்வீஸும் வருது. ரொம்ப ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்கிறேன், ஆஸ் அ பாஸ்டாக இருக்கிறதுனால சொல்கிறேன். இன்றைக்கி ஆராதனை சரியில்லாததுனால ஆத்துமாக்கள் வேறு சபையை தேடி போகிறாங்க. ட்ரூ. ஆராதனையில் இசைக்கருவி வாசிக்கிறதோ அல்லது பாடல் சரியில்லைனாவோ, நான் இதுக்கு நான் 2 பக்கம் நான் நிற்கல. இதை நான் என்னால் பேலன்ஸே பண்ண முடியல. ஒரு சர்ச்சில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சரியில்லாதனால போகிறாங்கன்னா எனக்கு உண்மையாக வருத்தமாக இருக்குது. ஏன்னா சில பாசஸ்னால் இசைக்கருவி வாங்க முடியும், சில பாசஸ்னால் நல்ல மைக் செட் வாங்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மக்கள்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம்னு சொல்லுவேன். ஆகையினால இந்த கலியுக காலத்தில் வாழும்போது நம்ம பாசஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். கம்பல்சரி ஒரு சின்ன ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு மைக்காக இருந்தாலும் சரி, 2 மைக்காக இருந்தாலும் சரி, அதை நிறையா சவுண்டு நமக்கு தேவையில்லை. இருக்கிற 10 பேருக்கு, இருக்கிற 50 பேருக்கு, இருக்கிற ஒரு 100 பேருக்கு நல்ல ஒரு மியூசிக் கொடுங்க, நல்ல ஒரு ஆராதனை கொடுங்க. மெயினாக இப்போது வர்ஷிப் பற்றி பிரதர் கேட்டார், பாஸ்டர் கேட்டார். அது என்னென்னா, நீங்கள் எப்படி வர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், என்னுடைய வழியில் வந்ததை சொல்கிறேன். ஆதி நாட்களில் மைக் செட் இல்லாத காலங்களில் ஒரு 4-5 பேர் நின்று பாடுவாங்க. ஒருத்தர் ட்ரம் வாசிப்பாங்க, ஒரு டேம்பரைன் வாசிப்பாங்க. இப்படி தான் நாகர்கோவில் கன்வென்ஷன், அந்த சாம் ஜாய்சனோடைய அப்பா, அவர் ஜாய்சன் பாஸ்டருக்கு அவர் தான் எனக்கு பேர் வச்சார் நாகர்கோவிலில். இங்கே அவருடைய இங்கிருந்து நாங்கள் ஈரோடு மாவட்டத்துலேருந்து நாகர்கோவில் கன்வென்ஷன் போவோம். அன்றைக்கெல்லாம் கன்வென்ஷன் அப்படி தான் நடந்தது. 4 பேர் நின்று சத்தமாக பாடுவாங்க, மக்கள் பாடுவாங்க, ஆராதனை அப்படியே ஜிவ்வுன்னு போகும். தேவ பிரசன்னத்தை அப்படி மகிமையாக உணர்ந்தோம். மைக் செட்டு கரண்ட் இல்லாத காலங்களில் சொல்கிறேன் நான். எனக்கு இப்போது 45 இயர்ஸ் ஆகுது. ஆனாலும் நான் 5 வயசில் 10 வயசில் நடந்த ஆராதனையில் இப்போ நினைவு கூறேன் நான். அது நடந்ததெல்லாம் நேற்றைக்கு கூட நான் 1வது படித்த ஸ்கூலெல்லாம் போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்களா? ஏன்னு கேட்டால் அதை நம்ம ஒரு காலும் மறந்து விடக்கூடாது. இப்படி தான் கன்வென்ஷன் நடந்து ஒரு 300-400 பேர் உட்காந்துருப்பாங்க. அருமையாக நடக்கும். மைக் செட் இருக்காது, மைக்கே இருக்காது. ஆனால் 300-400 பேருக்கு ஒரு ட்ரம்மை வச்சு 5-6 பேர் நின்னா சத்தமாக பாடுவாங்க. ஒரு 5-6 பேர் கத்தி பாடுவாங்க. அப்படி இருக்கும் ஆராதனை இங்கே. நான் அதை பார்த்தவங்க கொடுத்து வச்சவங்க. நான் சொல்கிறது 90s கிட்ஸ் இல்லை, 80s கிட்ஸ், 80-90 வாழ்ந்தவங்களுக்கு அது தெரியும். இந்த ஆராதனை குறித்து நான் சொல்லுவதில் நான் கொஞ்சம் இந்த நாட்களில் எப்படி இருந்தால் உங்கள் ஆராதனை சக்சீட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். மற்றபடி நாம் எப்பொழுதும் தனி மனித ஆராதனையோ, குடும்ப ஆராதனையோ, அல்லது சபையில் 2 பேரோ 200 பேரோ, எந்த ஆராதனையிலையும் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் வெளிப்படுறார், அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் ஃபிசிக்கல் லெவலில் உங்களுக்கு சில கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது, எஃபர்ட் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மைக் ஃபஸ்ட்டு காஸ்ட்லியாக வாங்காதீங்க. இந்த மைக்கு காஸ்ட்லியாக வாங்குறதுனால ப்ரௌசர் கிடையாது. நீங்கள் மைக்கு காஸ்ட்லியாக வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் பாட்டு கிளாஸுக்கு போய் பாட்டு படிக்கணும். கொஞ்சமாவது இந்த ராகம் தொண்டையில் இருக்கணும். பாஸ்டர்களுக்கு நிறைய பேருக்கு, ஏன்னா நிறைய பாஸ்டர் பேயெல்லாம் துரத்தி ராத்திரி ஜபமெல்லாம் நடத்தி நிறைய இடங்களில் தூக்கமே இல்லாமல் அலைஞ்சு அவங்க குரலெல்லாம் கெடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆறில் அப்படியே இந்த லாரி டயரில் காற்றை பிடிங்கிட்டது போல் அப்படி நிற்கிறாங்க. அப்படி நாம் நிற்கக்கூடாது. சனிக்கிழமை பாஸ்டர்ஸ் எங்கேயுமே போகாதீங்க. அதில் எனக்கு விமல் பாஸ்டர் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சனிக்கிழமை எங்கேயும் ட்ராவல் வச்சுக்காதீங்க. முடிஞ்சுன்னா உங்கள் அசிஸ்டண்ட் அனுப்பிச்சிடுங்க. ஏதாவது ஒரு டெத் ஆயிடுச்சு போயே ஆகணும்னா எங்களுடைய கோ பாஸ்டர் வருவார்னு சொல்லி உங்களுடைய மற்ற பாஸ்டரை உங்கள் சபையில் இருக்கிறவங்கள அனுப்பிச்சிடுங்க. ஏனென்றால் நீங்கள் சனிக்கிழமை கம்பல்சரி நல்ல ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனையில் பாட்டு பாட முடியும். கரெக்ட் பாஸ், கரெக்ட். இந்த ரெஸ்ட் எடுக்கல இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா,
மக்கள் எல்லாம் உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு இருப்பாங்க, பாடலை அப்படியே ரசித்து பார்த்துட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்க பாடுவாங்க. ஆனால் நம்ம தான் 90% பாடி பிரசங்கம் பண்ண வேண்டியது பாஸ்டர்ஸ் தான். மக்களுக்கு தான் ஓய்வு நாளே தவிர ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர்களுக்கு அது வேலை நாள். இதை நீங்கள் எப்படி எடுத்தீங்கனாலும் சரி. ஏன்னா எங்கள் சர்ச்சை வந்து வியாழக்கிழமையே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை க்ளீன் பண்ணி சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு கொண்டு போய், அந்த வியாழக்கிழமை எனக்கு பயம் வந்துடும். எதை குறிச்சுன்னா, சண்டே வர்றதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது, இன்னும் வெள்ளிக்கிழமை இன்னும் 1 நாள் தான் இருக்குது சண்டே வர்றதுக்கு, சனிக்கிழமை காலையில் ஆயிடுச்சுன்னா சண்டே நாளைக்கு இப்போவே வந்துடுச்சுங்கிற மாதிரி இது தோணும். சண்டே நாளைக்கு தான் இன்னும் 24 மணி நேரம் இருக்குது அப்படியெல்லாம் எனக்கு நினைக்க தோணாது. சின்ன வயசுலேருந்து அப்படி தான். சனிக்கிழமை வந்துச்சுனாவே ஆண்டோடைய வேதவசனம் சொல்லுது ஆயத்த நாள், அப்படி தானே? நிறைய சபையில் டேரி மீட்டிங் வைப்பாங்க. இன்றைக்கி நிறைய சபையில் அந்த காத்திருப்பு ஜெபம் வைக்கிறதே கிடையாது. டிபிஎம் சபையெல்லாம் வளர்றதுக்கு ஒரு பிரதான ஒரு காரியம் அந்த காத்திருப்பு ஜெபமும் அந்த உபவாச ஜெபமும் நிறுத்தவே மாட்டாங்க. நிறைய இன்றைக்கி ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே சபையில் வந்து இது கிடையாது. எது இல்லை? காத்திருப்பு ஜெபம் இல்லை, உபவாச ஜெபம் இல்லை, நிறைய சபைகள் இல்லை. ஆகினால இல்லாத சபையில் தயவுசெய்து இந்த 2 ப்ரேயர் வைங்க. அந்த 2 ப்ரேயர்லையும் போய் கத்தி பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி நீங்கள் டயர்ட் ஆகிடாதீங்க. மறுபடியும் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் சாட்டர்டே தேவ சமூகத்தில் இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு சண்டே ஓய்வு நாள் கிடையாது, மண்டே தான் உங்களுக்கு ஓய்வு நாள். பாஸ்டர்ஸுக்கு வர்ஷிப் லீடருக்கு எல்லாமே மண்டே தான் ஓய்வு நாள். ஏன்னா நீங்கள் ரெண்டரிங் பண்ணணும். எனக்கு தொண்டை பிடிச்சிக்கிச்சு, எனக்கு ஃபீவர் அடிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டேயில் போய் மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு நாளும் சொல்லவே முடியாது. 104 டிகிரி ஃபீவர்லேயும் நான் நீங்கள் நின்று பிரசங்கம் பண்ணியிருக்கேன். டெம்பரேச்சர் வச்சு பார்த்துட்டு 104 டிகிரிலையும் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஊழிக்கான சபை மக்கள் முன்னாடி நின்று தான் ஆகணும். ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு எது வந்தாலும் சரி, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா லீவ் விட்டுருவாங்க, ஒரு கடைக்கு லீவ் விடுவாங்க. அந்த மாதிரி சர்ச்சுக்கு லீவ் விட முடியாது. நான் சொல்கிறது சரிங்களா? சரி. ஸோ இதில் நான் சொல்கிற இந்த வர்ஷிப்பில் மெயினாக சொல்கிற விஷயம், சனிக்கிழமை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ஓய்விடுங்க, பாடல் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, நல்ல தெரிஞ்ச பாட்டையே பாடுங்க. தெரியாத பாட்டை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி சண்டேயில் போயிட்டுருக்க வேண்டாம். தெரிஞ்ச பாட்டு ஒரு 2 பாட்டு அல்லது ஒரு 3 பாட்டு. ஏன்னா நீங்கள் வர்ஷிப் பண்ண வேண்டிங்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வர்ஷிப்பினுடைய காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மென்ஷன் பண்ணி நீங்கள் அதுக்குண்டான பாடல் எடுக்கணும். கடைசியாக முதல்ல பாடுற பாட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பாட்டு எடுக்கலாம், மற்றதெல்லாம் எடுக்கலாம். கடைசி பாட்டு டெட் ஸ்லோவில் எடுத்துட்டிங்கன்னா உங்களால் பாட்டு பாட முடியுமான்னு சொல்லி தெரியல. பெந்தகோஸ்தே அனுபவங்கள் அப்படி கிடையாது. அவங்க பாட்டு எடுக்கிறப்ப இங்கிலீஷ் பாட்டு, மற்ற இந்த ஃபெமிலியர் கீர்த்தனை பாட்டு, பாமாலை பாட்டு, மற்ற ரோமன் கேத்தலிக் சாங்ஸ் எதாவது இருந்ததுன்னா முன்னாடி எடுத்துருவாங்க. போக போக பார்த்தீங்கன்னா ஆராதனைக்குண்டான அந்த எஸ்டீம் லெவல் பாடல்களை தான் அவங்க எடுப்பாங்க. மக்களை வந்து எப்படியாவது ஆராதிக்க வைக்கணும். இது வர்ஷிப்பில் நீங்கள் ஆராதிக்கிறது பெருசு கிடையாது. மக்கள் ஆராதிக்கிறார்களா, தன்னை மறந்து, இந்த சபையை மறந்து, அவங்க சூழல் மறந்து, ஏசி ரூமாக இருந்தால் என்ன, மரத்துக்கடியெல்லாம் நாங்கள் ஆராதனை நடத்தியிருக்கோம். மரத்துக்கடி எல்லாத்தையும் மறந்து மக்களை நாம் ஆராதிக்க வைக்க வேண்டும். அது நீங்கள் கிட்டார் இருக்கலாம், கீபோர்டு இருக்கலாம், இல்லைன்னா எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், மைக் இல்லாமல் இருக்கலாம். மக்கள் ஆராதிக்கிறாங்களான்னு பாருங்கள். நிறைய பேர் வந்து நம்ம ஆராதிச்சா போதுங்கிற மாதிரி பாசஸ் நிறைய பேர் பாடல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது நம்ம தனியாக பண்ணிக்கலாமே. ஆகையினால நீங்கள் தயவுசெய்து இந்த வர்ஷிப் லீடர்ஸ் வந்து இதை கருத்தில் கொண்டு சனிக்கிழமை ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்காக ப்ரிப்பேர் ஆகணும். வசனம் எடுத்துக்கங்க, பிரசங்கத்தை எடுத்துக்கங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனாலும் இதை சொல்ல வேண்டியதான மறுரூப காலமாக இருக்கிறதுனால இதெல்லாம் மறுபடியும் வருது. ஓகே, அடுத்த செக்மெண்ட். அடுத்தது இசைக்கருவிகள். நம்ம கிட்டார், கீபோர்டை வந்து அடிப்படையாக துதி ஆராதனையில் எப்படி உபயோகப்படுத்தணும், சவுண்டு வந்து எப்படி, ஓகே சவுண்ட், அந்த காரியங்களை குறித்து சொல்லுங்கள். சரி, ஓகே, ரைட். இப்போது 3வது இதோடு நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். இதில் என்னென்னா ஒரு 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 பாட்டுக்கு 3 கருவிகள் மிக முக்கியம். ஒன்று லீட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க, லீட் இன்ஸ்ட்ருமெண்ட். 2வது ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. லீட் இன்ஸ்ட்ருமெண்ட், ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட், பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 3ம் சேர்ந்தது தான் ஆர்கெஸ்ட்ரேஷன் சொல்லி இங்கிலீஷில் வெள்ளைக்காரன் பேர் வச்சுருக்கான். ஆர்கெஸ்ட்ரா மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாட்டுக்கு தாளம் இருக்கணும். அது உங்களுக்கு தெரிஞ்சது ரிதம் செக்ஷன். அது தாளப்பிதா. ஃபஸ்ட்டு பாட்டுக்கு தாளம் இருக்கணும்.
ஒருத்தர் தாளமே தப்பி தப்பி பாட்டு பாடுறாருன்னா ஒரு பாட்டே பாடக்கூடாது. தமிழ் நியூஸ் வாசிக்கிறது போல் தொடர்ந்து பாட்டை தாவீது சங்கீதம் படிக்கிறார் இல்லைங்களா, அது மாதிரி படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் பாடுனீங்க அப்படின்னா டைமிங் பிரகாரம் தான் பாடணும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிதம், ஏன்னா ரிதம் வாசிக்கிறவங்க நீங்கள் பாடுறத கேட்டு தான் அவங்க ரிதம் வாசிப்பாங்க. ரிதம் பேட் வாசிக்கிறவங்க நீங்கள் என்ன வேணால் பாடிட்டு வாசிங்க சொன்னால் வாசிக்க முடியாது. நீங்கள் நல்லா பாடினீங்கன்னா தான் ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் என்ன டைமிங்கில் பாடுறீங்களா, 3/4 பாடுறீங்களா, 4/4 பாடுறீங்களா, 6/8 பாடுறீங்களா, 7/8 பாடுறீங்களா, 5/4 பாடுறீங்களா, எந்த தாள வெரைட்டின்னு சொல்லி நீங்கள் பாடுறத கஸ் பண்ணி 2வது லைனில் தான் அவங்க ரிதம் எடுக்க முடியும். கீபோர்டு வாசிக்கிறவங்களும் அப்படி தான். நீங்கள் என்ன நோட்டில் நீங்கள் லேண்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க, தேடுவாங்க. உங்கள் ராகம் போய் எங்கே விழுது, அது டி மேஜில் விழுதா, எஃப் மைனில் விழுதா, ஏ மேஜில் வந்து உட்காருதான்னு பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அந்த இடத்துல ஸ்கேலை நிறுத்தணும். நீங்கள் நல்லா பாடி நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அந்த இடத்துல சி மேஜில் வந்து நிறுத்துனீங்கன்னா அந்த கார்டு பிடிச்சி அந்த கார்டுக்கு ஒன்று அக்கம்பெனியாக தான் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு பாட்டுக்கு தாளம். நீங்கள் தாளம் தப்பி பாடினீங்கன்னா கரெக்ஷன் யுவர் செல்ஃப். தயவுசெய்து கிராமங்களில் இருக்கிற பாஸ்டர்கள் இதை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க. எப்படி வேணால் பாடுறோம், கத்தர் கேட்டுக்கிறேன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. கத்தர் சகிச்சிட்டு இருக்கிறார். ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க, உங்கள் பைக்குக்கு காருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க. ஆனால் ஆராதனையில் மட்டும் இத்தினூண்டு ஸ்பீக்கர் வாங்கி வச்சுக்கிறது, 300 மைக் வாங்கி வச்சுட்டு இதை கத்தர் இதே கேட்குறாரு அப்படிங்கிறது. ஆனால் சட்டை பார்த்தா 5000 சட்டை போடுவாங்க. ஆனால் ஏழ்மையும் வறுமையும் பார்த்தீங்கன்னா ஆராதனையில் சர்ச்சில் வந்து மக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் அந்த பாஸ்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். நான் நிறையா சபைகளுக்கு நாங்கள் இலவசமாக முடியாத சபைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். பாஸ்டர் எங்களுக்கும் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பாஸ்டர் பார்த்தா ரொம்ப ஹைஃபையாக இருப்பார், ஆனால் ஏழ்மை கோலம் போடுவாங்க. அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பைக்கு, அவங்க காரு, அவங்க வீடு, அவங்களுடைய செலவு, வாரமான அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, ஹோட்டலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, ட்ரெஸ்ஸஸ்ஸு, அவங்க இதில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆகையினால உங்களுடைய வறுமை கோலத்தை ஒரு நாளும் சபையில் காட்டாதீங்க. நம்ம என்ன தான் சபையில் மக்களுக்கு நம்ம வறுமை சொன்னால் மக்கள் கொடுக்க மாட்டாங்க. மக்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம ஆக்டிவிட்டீஸ் தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர நம்ம பேசுகிறத மக்கள் கவனிக்க மாட்டாங்க. ஆஸ் எ பாஸ்டர் நான் சொல்கிறேன். நான் என்ன பாஸ்டர், இது கோவமா மேலே? இல்லை நீங்கள் பேசுங்க. நம்ம பேசுகிறது, நம்ம பண்ணுறதை பார்க்க மாட்டாங்க. ஆகையினால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல செட்டப் வாங்கி வச்சுங்க, பாட்டு பழகுங்க, பாட்டு பழகிட்டு வாசிங்க. நான் சொன்ன அந்த ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட் 1, 2வது லீட் இன்ஸ்ட்ருமெண்ட், 3வது பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ ரிதமுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். உங்கள் பாட்டு பூரா தமிழ்நாட்டு பாட்டாக இருக்குது, கானா பாட்டாக இருக்குது அப்படின்னா அங்கே ரோலண்ட் எஸ்பிடி 20 வச்சுருந்தீங்கன்னா அங்கே உபயோகமாகாது. அங்கே நீங்கள் தபலா தான் வச்சுக்கணும், இல்லைன்னா டோலக்கு தான் வச்சுக்கணும். நீங்கள் டோலக்கெல்லாம் இன்றைக்கி 5000 ரூபாயில் ட்ரிபிள் ட்ரம் டோலக். ஆமாம், இல்லை ட்ரிபிள் போச்சுனாவே உங்களுக்கு வெஸ்டர்ன் ஆகிடும். ட்ரிபிள் தான் எஸ்பிடி 20 மற்றதுல யமகாலாம் இருக்குது. இப்போ நம்ம பாட்டு இப்போ பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றது வேண்டாம்னா இது வெள்ளைக்காரனுக்கு இந்த தாளமே தெரியாது. 7/8 வந்து வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. ஏன்னா எந்த யமஹா கீபோர்ட்லேயுமே அந்த 7/8 கிடையாது, 7/8 இருக்காது, 6/8 தான் லாஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். எந்த தெய்வம் மகத்துவத்தில் ஆத்ரவானாய் ஜீவிக்கும்போல் சாது ஞானி சோனி தன்னில் ക്ലേശി എൻ്റെ കാര്യമിൽ എന്നയുള്ളം சொல்லுന്നു. இதுக்கு வந்து 7/8 இந்த தாளம் 7/8. ஆனால் 7/8 இன்னைக்கு யமஹா வேர்ஷன்லேயும் இல்லை, ரோலண்ட்லேயும் இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இப்போ உடனே பேடு வேணும்னு சொல்லி நிறைய சர்ச்சில் கடனுடனே வாங்கி மக்கள் விசுவாசியாவது ஆளுக்கு 5000 கொடுன்னு சொல்லி போட்டு கஷ்டப்பட்டு வாங்கிறான். ஆனால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பாட்டு பூரா நம்ம தமிழ்நாட்டு ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுறது பூரா எல்லாம் தபேலா பாட்டு தான் அதிகமாக இருக்குது. அப்போ உங்கள் சபையில் மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வாங்க, தபேலா வாங்கி ஒருத்தர் தபேலா கிளாஸுக்கு அனுப்பிச்சி விடுங்க, அவர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தாளத்தை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிடலாம். இப்போ இங்கிலீஷ் பாட்டு போகுது, When I see the sun rising in the east, I know that my Lord. இப்படின்னீங்கன்னா நீ யமஹா கீபோர்டில் 4/4 2/4 எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகும் இந்த பாட்டுக்கு. ஏன்னா வெஸ்டர்னைஸ் சாங்ஸுக்கு தான் அவங்க யமஹாக்காரங்க பண்ணுறாங்க அதிகமாக. ஏன்னா எல்லா பாஸுக்கு தெரிஞ்ச கீபோர்டு யமஹா. அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் நானும் யமஹா பக்கம் தான் நிற்கிறேன்.
இப்போ யமகா தாளத்தை கொண்டு வந்து நம்ம ஃபாதர் பெர்க்மான் ஐயாவுக்கு வைக்கிறது உங்கள் கையில் உங்கள் திறமை தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் படாத தவிடுதுன்னு தண்ணி குடிக்கணும் நீங்கள். ஏன்னா நம்ம ஐயா ஸ்லோவாக பாடுவார், நம்ம சாரல் நவரோஜி அம்மா ஸ்லோவாக பாடுவாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டட்டா 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 அப்படின்னு ரிதம் வரும். நீங்கள் அது எப்படி கொண்டு போய் அதை போய் வச்சு ஆராதனை பண்ணி அதை அழகுபடுத்துவீங்களோ. ஆகையினால் உங்கள் பாட்டு செலெக்ஷன் பொறுத்து ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் பாட்டு தமிழ்நாட்டு பாட்டாக இருக்கிறப்போ வெள்ளைக்காரன் இசைக்கருவி வேண்டாம். நம்ம பாட்டு தமிழ் பாட்டாக இருக்குது, தமிழ் சார்ந்ததுன்னா நமக்கு அது டோலக்கு, தபேலா, இல்லைன்னா வேறு நிறைய ட்ரிபிள் ட்ரம் ஏதாவது அந்த மாதிரி மேனுவலாக ட்ரை பண்ணிங்கன்னா எது வேணால் நீங்கள் வாசிக்கலாம். அதில் வெஸ்டர்ன் வாசிக்கலாம், நம்ம இந்தியன் கர்நாடிக்ஸ் வாசிக்கலாம். ஸோ ரிதம் பற்றி அதிகமாக பேச விரும்பல. ரெண்டாவது பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த நாட்களில் செல்லோ இருந்தது, பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்டும். இன்றைக்கி பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்தியாவில் சபைகளில் பெரிய சர்ச், நான் சேலத்தில் சென்னையில் நிறைய பெரிய சபைகளில் போய் பார்க்குறேன். நான் பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லை, ரிதம்க்கு நல்ல முக்கியத்துவம் கொடு. எப்படி 2வேக்கு வேல்யூ கொடுத்தாங்க பேஸுக்கும் ஹெச்எஃப்க்கும், அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற சபைகள் அத்தனையுமே எதுன்னா கீபோர்டு ஒன்று முடிஞ்சுன்னா ஒரு பேட் ஒன்று, அதுக்கும் தவறி போனால் கிட்டார் போகிறாங்க. ஆனால் பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வேல்யூ கொடுக்கறது இல்லை. பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு 2-3 தான் இருக்குது. ஒன்று அந்த காலத்தில் செல்லோ இருந்தது, மியூசிஷியனுக்கு தெரியும். செல்லோ இன்ஸ்ட்ருமெண்ட் வயலின் மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும், ஒரு மனுஷனுடைய ஹைட் இருக்கும். அது செல்லோ வயலின் மாடலில் அப்படியே பெருசாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதை நீங்கள் வேறு இங்கிலீஷ் இதில் நீங்கள் பார்க்கலாம், சர்வீஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் கிட்டார் தான். நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் பேஸ் கொண்டு வரீங்கன்னு சொல்லிங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் முக்கியம். உதாரணத்துக்கு இத்தனை சினிமா பாடல்கள் உலகத்தில் லட்சம் சினிமா பாடல்கள் வருது, ஆனால் ஒரு பாட்டிலோட பேஸ் கிட்டார் இல்லாமல் அவங்க பாட்டை வெளியே கொடுக்க முடியாது. ஒரு பாட்டுக்கு ஆனோடனே பின்னாடியே தொம்முன்னு வந்து அந்த நோட்டை தாங்கி பிடிச்சி வழி நடத்துறதே பேஸ் கிட்டார் தான். அது நிறைய பேருக்கு இப்போ தெரியறதில்ல பாஸ். ஆமாம், உங்களுக்கு பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது அப்படின்னா பாடுறவங்களுக்கு பாதி சும கம்மியாகிடும். ஏன் ஒருத்தர் பாட்டு பாடுறப்போ பாட்டு அனாதையாக தெரியுது, தனியாக போகுது அப்படின்னா காரணம் பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, பேக்கப் இருக்காது. பேக்கப் வந்து அந்த பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஆகையினால ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துக்க, அது ஒன்று இருந்தால் போதும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிதம் பேட் வச்சுக்கிறாங்க, தபேலா வச்சுக்கிறாங்க, ட்ரிபிள் வச்சுக்கிறாங்க, பேங்கோஸ் வச்சுக்கிறாங்க, கடம் வச்சுக்கிறாங்க. ஒரு இடத்துல போய் பார்த்தேன், போட்டு அடித்து நொறுக்குறாங்க. என்னை பாட்டு பாட கூப்பிட்டு அவங்கெல்லாம் அடிக்க ஆரம்பித்தாங்க. பரஞ்சேரி வழி அங்கே ஒரு இடத்துல காங்கை பக்கம்தான் பாடுறேன், என்னால் பாடவே முடியல. அது டமுக்கு டுமுக்குன்னு அடிக்கிறதுல அடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ என் சவுண்டே எனக்கு கேட்கலாம். அந்த ரிதம் சவுண்ட்ஸ் தான் பயங்கரமாக போகுது. ஸோ சவுண்டுங்கிறது பேலன்ஸாக இருக்கணும். அது ஏற்கனவே இந்த சேனலில் சொல்லியிருக்கிறேன். ரிதம் பேலன்ஸாக போகணும், பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பேலன்ஸாக போகணும். நோட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கண்ணுக்கே கேட்காம இருக்கும். நோட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா கிட்டாரு, ஹார்மோனியம், கீபோர்டு, இதெல்லாம் நோட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுதான் லீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவோம். லீட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பாட்டை வழி நடத்திட்டு போகிறது லீட் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த பாட்டுக்கு ரிதம் கொடுக்கறது ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த ரெண்டுக்கு பக்கபலமாக இருந்து ஹைலைட் பண்ணுறது பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலே லீடும் ரிதம் வந்து மெர்ஜ் ஆகும். இப்போ பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா லீட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு வச்சுங்களேன், மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ரிதம். இந்த ரெண்டையும் சேர்த்து வைக்கிறது பேஸ் கிட்டார். அவர் ஒரு பாஸ்டர். ஏன்னா அவர் அங்கே கீபோர்டில் பிடிக்கிற கார்டு, சி மேஜர் கார்டை வந்து இங்கே அவர் பேஸ் கிட்டார் பிடிக்கிறார். CGF CGF GC CGF அது 3 நோட் கொடுப்பார் பேஸ் கிட்டாரில். அங்கே ரிதமில் டிம் டக் டக் டிம் டக் டக், அது அந்த நோட்டில் வந்து அந்த டைமிங் ரிதம் போயிட்டுருக்கும். இவர் ப்ளக்கிங் பண்ணுறப்போ டும் தும் 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 அப்படின்னு சொல்லி வாசிப்பார். CGF இங்கே நோட்டு, CGF கீபோர்டுது, இங்கே ரிதம் வந்து கரெக்டாக பேடுது. இங்கே கையில் வலது கையில் பேடு வாசிக்கிறார் பேஸ் கிட்டாரிஸ்ட், இடது கையில் அந்த மொத்த நோட்ஸ்னுடைய பேஸ் நோட்டை வாசிக்கிறார். இவங்க 2 பேரையும் முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுறது பேஸ் கிட்டார் தான். அதனால தான் ஆர்கெஸ்ட்ராவில் மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன கொண்டு வரேன்னு கேட்பாங்க ஸ்டுடியோலெல்லாம் வாசிக்கிறதுக்கு. ஏன்னா இதனுடைய முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரியாது. பேஸ் இல்லாமல் நீங்கள் பாடினீங்கன்னா நீங்கள் பாடகர்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும்.
உங்கள் சர்ச்சில் வந்து நல்ல ரிதம் பேஸ் இருக்கணும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி சப் இருந்ததுன்னா உங்கள் சர்ச்சில் வந்து பேஸ் கிட்டாரில் வெளியே கேட்கும். பேஸ் கிட்டார் சப்பில் மட்டும்தான் வெளியே கேட்கும். அது ஒரு கேட்காது. ஆமாம், இதையும் நான் சொல்ல மறந்துடக்கூடாது. பேஸ் கிட்டார் வந்து சப்பு தவிர இந்த நார்மல் இந்த அகுஜா ஸ்பீக்கர் இதில் எல்லாம் கேட்காது. ஏன்னா 90% மேலே அகுஜா ஸ்பீக்கர் தான் இருக்குது. 250 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர், 120 வாட்ஸ் ஆம்பிளிஃபையரில் ரெண்டு பெட்டி 4 பெட்டி தான் வச்சுருக்குறாங்க. இதில் பேஸ் கேட்காது. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற எதுவும் அது பேஸ் இல்லை. நீங்கள் ஒரு மாய தோற்றத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்ல, இதுதான் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சவுண்டு நிறையா வச்சு ஜட்டார் அடிக்கிறது அருமையாக இருந்தது ஆராதனை அப்படிங்க. இது ஆராதனை இல்லை, சவுண்டும் கிடையாது. பேஸுங்கிறது எங்கேயோ இருக்குது. நீங்கள் வெளியே போங்க, இன்னொரு சர்வீஸ் போங்க, இன்னொரு சர்ச்சுக்கு போங்க, அங்கே பேஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். என்ன ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க, எப்படி கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்னொரு பாஸ்ட்டு பேச மாட்டேங்கிறாங்க, போய் பேசுங்க. ஐயா நீங்கள் ஆடியோவுக்கு என்ன கேபிள் யூஸ் பண்ணுங்க, என்ன ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கிறீங்க, என்ன மிக்சரில் நல்ல பேஸ் ரிசல்ட் கிடைக்குது, அப்கிரேட் பண்ணுங்கள், வளர்ந்துடுங்க. நான் சொல்கிறது உபயோகமானதா? ரொம்ப கரெக்ட், கம்பல்சரி. ஆகையினால பேஸுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸில் பாதி வெயிட் குறைஞ்சிரும். நீங்கள் ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பாடுறது வந்து கொஞ்சம் பேஸ் வச்சிங்கன்னா போதும், நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பாடவே தேவையில்லை. அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களுக்கு என்ன பாட்டு தராரோ, என்ன வாசிப்பு தராரோ நீங்கள் வாசிங்க, பாடுங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் பிஏ சிஸ்டம்லாம் நம்முடைய பெரிய பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாடுறவங்களுக்கு பின்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன், நீங்கள் வர்ஷிப் நடத்துகிறப்ப கம்பல்சரி உங்கள் பின்னாடி 2 பேராவது வேணும் அட்லீஸ்ட். நீ இந்த 2 பேர் இல்லைன்னா நீங்கள் மூச்சு விட்றதுக்கே நேரம் இருக்காது. 1 மணி நேரம் நீங்கள் இந்த லேயால் மகா போராட்டமாய் போராடி என் சகோதரியை மேற்கொண்டாலும் சொல்கிறாள்ல, அந்த மாதிரி மகா போராட்டமாக போராடி தான் ஆராதனை முடிக்கணும். 1.5 மணி நேரம். நீங்கள் அடுத்து பிரசங்கத்துக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். அது வேறு, நிறைய பாஸ்டர் லெமன் ஜூஸ் குடிச்சிடுவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று சாப்பிட்டு தொண்டை பிடிச்சிரும். அதனால் பத்திரமா எந்த ஜூஸ் என்ன செய்யாதீங்க, குடிக்கக்கூடாது. ஆமாம், முடிஞ்சால் ஹாட் வாட்டர் மட்டும் கொஞ்சம் குடிங்க. அதுவும் பிரச்சனையாச்சுன்னா அதை விட்டுருங்க, நார்மல் வாட்டர் குடிங்க. மற்றபடி எந்த ஃப்ரூட் ஜூஸு, பால் குடிக்கிறேன், டீ குடிக்கிறேன்னு நிறைய பேர் சர்வீஸ் டைமில் கொண்டு வந்து பாஸ்டர்மாக வந்து முன்னாடி வச்சுட்டு போயிடுவாங்க, ஜூஸ் வச்சுட்டு போயிடுவாங்க. நான் பார்க்குறேன், குடித்தப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இழுத்து பிடிச்சிரும் எல்லாம் கப்புன்னு. ஆகையினால தயவுசெய்து ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்பாக வெறும் ஹாட் வாட்டர் குடிச்சிக்கணும். பாடியில் ஸ்ட்ரென்த் இருக்கணும், ஆனால் வயிற்றில் உணவு இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் சர்வீஸ்க்கு முன்னாடி 5 hours முன்னாடி நீங்கள் சாப்பிட்றணும். 5 hours முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணாகி வயிறு காலியாகி. ஏன் வயிறு காலி ஆகணும்னா, ப்ரீத் எடுக்கிறதுக்கு உங்கள் லங்ஸ்லேயும் வயிற்றுலேயும் இடம் வேணும். அந்த நேரத்தில் உள்ள 5-6 இட்லி இருந்துச்சுன்னா இடம் இருக்காது. ப்ரீத் எடுக்கிறப்போ வயிறு காலியாக இருந்து ஃபில்லப் பண்ணி அந்த பம்பில் தான் நீங்கள் பாட்டே பாடுறீங்க. இந்த இடத்து வரைக்கும் ப்ரெஷர் வந்து நிற்கும். இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேவைக்கு தகுந்த போல் எனர்ஜி எடுத்து தான் நீங்கள் தொண்டையிலேருந்து ஓப்பன் பண்ணி பாடுறோம். ஃபிசிக்கல் லெவல் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். நீங்கள் வயிறு ஃபுல்லாக ஏதாவது சாப்பிட்டுட்டோ அல்லது ஃபுல்லாக எனர்ஜி இல்லாமல் வயிறு காலியாக இருந்தாலோ உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினால சண்டேஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டு போகிறதுனா கூட நான் வெல்கம் பண்ணுறேன். சாப்பிடாமல் போகிறது உங்களுடைய பக்திக்குரிய விஷயம், சாப்பிடாமல் போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் எனர்ஜி இல்லாமல் இருக்கக்கூடாது. எனர்ஜி இப்போ நம்ம ஒர்ஷிப்பை முடிச்சுட்டு அந்த மெசேஜுக்கும் ஒர்ஷிப்புக்கும் நடுவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லையா? பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம்னா அவர் ஃபாஸ்ட் எங்கேயும் போக முடியாது, எங்கே போயிட்டு வருவார்? ஏன்னா எனர்ஜி வேணுமே, அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் பேசணும். நீங்கள் பாட்டு முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு மறுபடியும் பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கத்துக்கு அந்த எனர்ஜி கிடைக்காது. ஏன்னா நம்ம சாப்பிட அத்தனையும் பாடுறதுக்கும் பேசுறதுக்கும் ஒரே லெவல் தான். ஆமாம், சாப்பிடாம தான் இருக்கணும். ஆமாம். நீங்கள் இடையில போய் சாப்பிட்டு வந்தாலும் அடுத்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். இப்போ இருக்க எனர்ஜி வந்து எதுன்னா, இன்றைக்கி காலையில் சாப்பிட்ட சாப்பாடு இல்லை, மத்தியானம் நேற்றுக்கு சாப்பிட்ட எனர்ஜியில் தான் இன்றைக்கி இருக்கிறேன். அப்படி தான் பாடி சைக்கிளிங் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி பூரா நிறைய நான் நல்லா சாப்பிட்லேன்னு இப்போவே எனக்கு அதனுடைய ரிசல்ட் தெரியாது. நாளைக்கு அடுத்த வாரத்தில் தான் தெரியும். ஒரு 2-3 நாள் தொடர்ந்து நான் சாப்பிடாம இருந்தேன்னா அது 1 வாரம் கழிச்சு தான் எனக்கு தெரியும். அப்புறம் அதே போல் நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டு 1 வாரம் நான் சாப்பிட்டாலும்
உடனே இன்றைக்கி தான் மத்தியானம் கறி பிரியாணி எல்லாம் சாப்பிட்டா அதை பண்ண இதை பண்ண நினைக்கக்கூடாது. அது ஒரு வாரம் 1 மாதம் ஆகும். அப்போ தான் நம்ம பாடி கொஞ்சம் கொஞ்சமாக பலன் கொள்ளும். அப்போ தான் அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. நம்ம இங்கே உள்ள தள்ளுனோன்னையும் உடனே நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்காது. இது ஃபிசிக்கல் டாக்டர்ஸ்க்கு நமக்கு தெரியும். அது சைக்கிளிங் ஆகி குளுக்கோஸா மாதிரி பிளட்டில் கலந்து நமக்கு எனர்ஜி கொடுத்து அதை அந்த ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறதுக்கு இட் வில் டேக் டைம். அவ்வளோதான். ஓகே பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இந்த 10வது பார்ட்டில் ஒர்ஷிப்பை பற்றி, ஒர்ஷிப் லீடர்ஸ் எப்படி இருக்கணும், பாஸ்டர்ஸ் எப்படி டயட் பண்ணுங்கிற அளவுக்கு நிறைய காரியங்களை இன்றைக்கி பேசிட்டோம். அது நிச்சயமாகவே கேட்கிற ஊழியர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. இன்னொரு சின்ன துணிக்கை சொல்கிறேன். ஒருத்தர் இந்த மாதிரி கேட்டார், எல்லா பாஸ்டர்ஸ்க்கே சொல்கிறீங்க, பாஸ்டர்மார்களுக்கு சொல்லுங்கள், சமையல் குறிப்பு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். சும்மா ஒரு பிரியாணியினுடைய டிஷ் ஒரு 1 மினிட் மட்டும். பிரியாணியில் வந்து என்னென்னா, இது தேவையில்லாத ஒரு விஷயம், பட் இது குடும்ப சந்தோஷத்துக்காக பாஸ்டர்களுக்காக சொல்கிறேன். இது உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி பண்ணுங்கள். ஒன்று, பிரியாணி செலெக்ஷனில் மொத்தம் 3 இருக்குது. ஒன்று ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் எடுத்து கடையில் போய் முகர்ந்து பார்த்தீங்கன்னாவே அதில் பிரியாணி ஸ்மெல் அடிக்கும். பச்சை ரைஸில் வந்து அந்த கிச்சடி சம்பா இல்லைன்னா பிரியாணி ரைஸ்னே சொல்லுவாங்க. இதை விட நீங்கள் காஸ்ட்லி ரைஸ் போனாலும் அந்த டேஸ்ட் கிடைக்காது, கீழே வந்தாலும் கிடைக்காது. பாசுமதி ரைஸில் 200-300 ரைஸிலோட பண்ணலாம். பட் அந்த பிரியாணி ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக இருக்கும். அது சீரக சம்பா. எங்கள் ஊரில் சீரக சம்பா சொல்கிறாங்க. அதை எடுத்தாலே லேசாக மசால் ஸ்மெல் அடிக்காது. போய் கண்ணை மூடிட்டு மோந்து பாருங்கள், வேறு எந்த அரிசியிலும் ஸ்மெல் அடிக்காது, அதில் தான் அடிக்கும். ரெண்டாவது, அரிசி வந்து நீங்கள் தேங்காய் பாலில் தான் ஊற வச்சு செய்யணும். தண்ணி பக்கத்துலேயே வரக்கூடாது, பிரியாணி பக்கத்தில் வரக்கூடாது. தேங்காய் பால் 5-6 தேங்காய் எடுத்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து நல்ல ஒரிஜினல் தேங்காய் பாலில் ஊற வச்சு ரைஸ் பண்ணுங்கள். 3வது, பட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுருள் பட்டை இருக்குது பார்த்தீங்களா, இம்போர்ட்டட் தான். இந்தியாவில் வேப்ப மட்டையாட்டாக இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, டேஸ்ட் வராது. அதுலேருந்து இனிப்பு வரணும். பிரியாணி டேஸ்ட்டுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இனிப்பு. ஏன்னா நார்த்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை போடுவாங்க சாம்பாருக்குள்ளே, நம்ம ஊர் பெண்கள் போட மாட்டாங்க. ஆனால் இனிப்பு கொடுக்குற ஆதியிலே பைபிள்லேயே இருக்குது. பட்டை இருக்குது, பட்டை லவங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, படிச்சிருக்கீங்களா? ரைட், ஓகே. அதனால பட்டை, அந்த சுருள் பட்டை கொஞ்சம் டபுள் காஸ்ட்லியாக தான் இருக்கும், அது நீங்கள் வாங்கிங்க. 3வது, ஆட்டுக்கறியில் மட்டும்தான் டேஸ்ட் வரும். மட்டன், வெள்ளாட்டு கறியில் மட்டும்தான் அந்த டேஸ்ட் வரும், நீங்கள் வேறு எதுலேயும் பண்ண முடியாது. அப்புறம் அந்த பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கக்கூடாது, போன்னு ஓப்பனாக இருக்கும். அதில் நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாம் ஆவியாக போயிடும், தண்ணி காற்று எல்லாமே. க்ளோஸ் பண்ணி இருக்கிற மாதிரி அந்த கீழே அகலமாக இருக்கும், மேலே வர வர குடமாட்டம் அப்படி க்ளோஸ் ஆகி வந்திருக்கும். அது முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை எதை கிளறினாலும் எதை பண்ணாலும் உள்ளேயே தான் அது இருக்கும். ஆகையினால அந்த பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். விறகடுப்பு யூஸ் பண்ணுங்கள். விறகடுப்பு, இது கேஸ் ஸ்டவ் மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல, ஃபினிஷிங் வராது. ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அவங்கெல்லாம் நீங்கள் அன்றைக்கி தான் வாழ்க்கையில் பிரியாணி சாப்பிட்றீங்க. அது வரைக்கும் நம்ம தக்காளி சோறு தான் சாப்பிட்றோம், ஏதோ நம்ம திருப்திக்கு பசிக்கு சாப்பிட்றோம். ஆகையினால இது பெண்களுக்காக, பாஸ்டர் அம்மாமார்களுக்காக சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா இது கூட நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை பாஸ்டர்னா இதோட நீங்கள் விட்டுறலாம், இதை பற்றி நீங்கள் பேசவே தேவையில்லை. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது யூடியூப்பில் வரப்போ சமையல் சம்மந்தமாக எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல காரியங்களை சபைகளுக்கு நிச்சயமாக சொல்லுவோம். அது நீங்கள் லாஸ்ட்டில் டிப்ஸ் மாதிரி. ஆமாம், உங்கள் சபை மக்களுக்கு அப்படி ஒரு பிரியாணி செஞ்சு கொடுங்க. அப்படி ஒரு மக்களுக்கு வந்து அப்படி ஒரு பிரியாணி செஞ்சு கொடுங்க. இப்படி தான் துபாயில் அவங்க சாப்பிட்றாங்க பிரியாணி, இப்படி தான் நான் சொல்கிற மெத்தடில் தான் அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. அந்த அரிசி தான் யூஸ் பண்ணுறாங்க, அந்த கறி தான் யூஸ் பண்ணுறாங்க, அந்த அடுப்பில் தான் செய்கிறாங்க. அது மெத்தட்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம், மெட்டீரியல் ஒரு வேளை கம்மியாக குறைவாக இருக்கலாம், அவ்வளோ. அதே போல் இத்தனை இஞ்சி பூண்டெல்லாம் போடுவாங்க, இத்தனை அது என்னது தக்காளி சோறு மாதிரி ஆகிடும் கடைசியாக பிரியாணி. இவ்வளோ தக்காளி இதெல்லாம் போடுவாங்க, இவ்வளோ இஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மெல் பூந்து மேலே ஓட்டை போட்டு போகும், அவ்வளோ இஞ்சி வாசம் அடிக்கும். அவ்வளோவெல்லாம் இஞ்சி பூண்டெல்லாம் நீங்கள் போடக்கூடாது. அதே தான்